அந்த தாய்மார்கள் இருக்கின்றார்களே, அவர்களை நாங்கள் உபசரித்து நடக்க வேண்டும். அவர்கள் வயது முதிர்ந்த காரணத்தினால் அவர்கள் வயோதிபத்தை அடைகின்ற நேரத்தில் சிறு பிள்ளைத்தனமாக நடப்பார்கள். வயோதிபத்தின் காரணத்தினால் அவர்கள் நமக்கு ஏசுவார்கள். எனவே அவைகளை எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் எங்கள் பெற்றோர்கள் அவர்களை நாங்கள் அன்பாக பண்பாக நடக்க வேண்டும். எங்களுடைய மன்னரைக்காக வேண்டி, எங்களுடைய நாளை மறுமைக்காக வேண்டி நாங்கள் சேமித்தவைகள் என்ன என்பதை பார்க்கின்ற நேரத்தில் அருமையானவர்களே, ஜீரோவாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அவர்களுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறது என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர். புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம். நீ தனித்தவன், இணை துணை அற்றவன், சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன். சலாத்தன்னும் சாந்தியும் சலாம் என்னும் வந்தனமும் எங்கள் உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்கள் சொன்ன மொழி நடந்த வழிகளை பின்பற்றி உயர்நிலை பெற்ற சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், மஷாயிகுமார்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர் மீதும் கியாமம் பரிபந்தம் நிலவட்டும் மகான வேண்டியவனாய் புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் பொருட்டோ இறை இல்லமாம் அல்லாஹுவின் மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சிநேகிதர்களே, அல்லாஹுவும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறார்களோ அவைகளை எடுத்தும் இவைகளை எல்லாம் தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எச்சரித்திருக்கிறார்களோ அவைகளை விட்டும் விலகி ஒதுங்கி நடந்து கொள்வதற்கு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன். தக்குவாவை கொண்டு எச்சரிக்கிறேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய வாழ்நாள் இருக்கிறது, முன்னுண்டான சமுதாயத்தினர்களுடைய வாழ்நாள்களை எடுத்து ஒப்பிட்டு பார்ப்பதற்கின்ற நேரத்தில் எனக்கு முன்னுண்டான சமுதாயத்தினர்கள் 200 வருடங்கள், 300 வருடங்கள், 1000 வருடங்கள் வாழ்ந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் என்னுடைய சமூகத்தினர்கள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்நாள்கள் கொடுக்கப்பட்டவர்கள், அதனை தாண்டுபவர்கள் அரிது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட இந்த வாழ்நாளில் மனிதர் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹ் நமக்கு மனிதர்களுடைய வாழ்நாளை 3 கட்டமாக அல்லாஹ் நமக்கு வேறு பிரித்து சொல்லித் தருகிறான். அல் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹுல்லதீ கலகக்கும் மின் லஅபின், அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எப்படி படைத்தான் தெரியுமா? 3 கட்டத்தை அல்லாஹ் நமக்கு வேறு பிரித்து தருகிறான். முதலாவது குழந்தை பருவம், அதற்கு பின்னால் வாலிப பருவம், அதற்கு பின்னால் வயோதிபம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுல்லதீ கலகக்கும் மின் லஅபின், அல்லாஹ் உம்மை எப்படி படைத்தான் தெரியுமா? பலகீனத்தில் நின்றும் அல்லாஹ் உம்மை படைத்தான். அது குழந்தை பருவம். அதற்கு பின்னால் சும்ம ஜஅல மின் பஅதி லஅபின் குவா, அந்த பலகீனத்துக்கு பின்னால் அந்த குழந்தை பருவத்தை தாண்டி வருகின்ற நேரத்தில் பிள்ளை நடந்து ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்களை தாண்டுகின்ற நேரத்தில் சும்ம ஜஅல மின் பஅதி லஅபின் குவா, கூவத்தை அல்லாஹ் தந்த கூவத்துடைய காலம், பலமிக்க காலம், வாலிப காலம்.
அதற்கு பின்னால் அந்த வாலிபம் நம்மை கழிகின்ற நேரத்தில் சும்ம ஜஅல மின் பாதி கூவத்தின் லஅஃபன் வ ஷைபா, அந்த வாலிபம் உம்மை தாண்டுகின்ற நேரத்தில் அல்லாஹ் ஆக்கரா சும்ம ஜஅல மின் பாதி கூவத்தின், அந்த சக்தி கூவத்து உம்மை தாண்டுகின்ற நேரத்தில் லஅஃபன் வ ஷைபா, மீண்டும் பலகீனமான காலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். எனவே அருமையான முஃமின்களே, இந்த மனிதனுடைய 60-70 வாழ்நாட்களில் ஆரம்பமாக குழந்தை பருவம் சிறுபிராயம் இருக்கிறதே, அந்த சிறுபிராயம் 10 வருடங்கள் 15 வருடங்களை தாண்டுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு ஆரம்பிக்கிறது வாலிப பருவம். கிட்டத்தட்ட அந்த வாலிப பருவம் 30 வருடங்கள் 35 வருடங்கள் அப்படியே நீண்டு செல்லுகிறது. எனவே அதற்கு பின்னால் தான் வயோதிபம் ஆரம்பிக்கிறது. இந்த 3 கட்டங்களிலே மனிதர்களுக்கு மிகவும் சவாலான ஒரு காலம் இருக்கும் என்று சொன்னால் அது வாலிப பருவம் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலம் நமக்கு உணர்த்துகிறான். அருமையானவர்களே, கிட்டத்தட்ட 35 வருடங்கள் வாலிபத்திலே கழிக்க வேண்டியிருக்கிறது. அந்த வாலிபம் எவ்வாறு அந்த வாலிபத்தை நாங்கள் கழிக்கிறோமோ, அந்த வாலிபம் எவ்வாறு நமக்கு அமைகிறதோ அதன் மூலமாகத்தான் அவர்களுடைய இம்மையுடைய வெற்றியும் மறுமையுடைய வெற்றியும் இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் நமக்கு அழகான முறையிலே சொல்லிக் கொண்டு இருக்கிறான். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நம்மிடத்திலே சொல்லுகிறார்கள், ஒரு முறை லா யஸூல கதமா அபதின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன், 4 கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல், 4 கேள்விகளுக்கு பதில் கூறாமல் நாளை கியாமத்துடைய நாளையில அந்த கியாமத்துடைய வெட்ட வெளிச்சத்தில் 4 கேள்விகளுக்கு பதில் உரைக்காமல் அடியான் அவருடைய 2 கால்களையும் அந்த இடத்தை விட்டு நகர்த்த முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். முதலாவது என்ன தெரியுமா? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, அவனுடைய வாழ்நாளை பற்றி அங்கே கேட்கப்படும். தன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு நீங்கள் கழித்தீர்கள் என்ற கேள்வி அங்கே கேட்கப்படும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதரும் விருப்பத்தின் மூலம் நீங்கள் கழித்தீர்களா, அல்லது நீங்கள் காண்டோடித்தனமான முறையிலே உங்களுடைய வாழ்நாளை நீங்கள் கழித்தீர்களா என்ற கேள்வி அங்கே கேட்கப்படும். அதற்கு பதில் அளிக்காமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. இரண்டாவது, பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வஅன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல பிஹி, நீங்கள் படித்த இல்மை கொண்டு கற்ற அறிவை கொண்டு அதனை நீங்கள் எவ்வாறு செலவழித்தீர்கள், அதனை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்ற கேள்வி அங்கே கேட்கப்படும். அதற்கு பதிலளிக்காமல் நாளை கியாமத்துடைய நாளையிலே அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. மூன்றாவது, வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபக்தஹு, நீங்கள் சம்பாதித்த சொத்துக்கள் இருக்கிறதே, உங்களுடைய பணத்தை பற்றி நாளை கியாமத்துடைய நாளையிலே கேட்கப்படும். உங்களுடைய பணத்தை நீங்கள் எவ்வாறு சம்பாதித்தீர்கள், அதனை நீங்கள் எவ்வாறு செலவழித்தீர்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முறையிலே விருப்பமான முறையிலே நீங்கள் சம்பாதித்தீர்களா, அந்த முறையிலே நீங்கள் செலவழித்தீர்களா? சம்பாதிப்பதை பற்றும் கேட்கப்படும், செலவழித்ததை பற்றியும் கேட்கப்படும். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மில் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். உண்ணுவதற்கு அதாவது உணவை தேடுவதாக இருந்தால் ஹலால் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். ஏதாவது எதை பார்த்தாலும் ஹலாலா ஹலாலா என்று ஹலாலை தேடிதான் வாங்குவார்கள். ஆனால் தங்களுடைய ஷாக்கிலே நிறைவது, பொக்கெட்டிலே இருப்பது ஹலாலின் மூலமாக சம்பாதிக்கப்பட்டதா என்பதை யாரும் பார்க்க மாட்டார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சம்பாதித்தாலும் எங்களுடைய பணத்தை நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின் மூலமாக நாங்கள் செலவழித்தாலும் நாளை கியாமத்துடைய நாளையிலே அதற்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. இதற்கும் பதில் கூறாமல் அந்த இடத்தை விட்டும் நகர முடியாது என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். 4வது கேள்வி என்ன தெரியுமா? வஅன் ஷபாபிஹி ஃபீமா அபுலா,
உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் எவ்வாறு கழித்தீர்கள்? உங்களுடைய வாலிபத்தை பற்றி நாளை கியாமத்திலே கேட்கப்படும். அதற்கு பதில் அளிக்காமல் அந்த இடத்தை விட்டும் நகர முடியாது என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி, புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு துணையாக இருந்தவர்கள் சஹாபா பெருமக்களுடைய வாலிபர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாயிலே ஜபலுர் ரஹ்மாவிலே 1,24,000 சஹாபாக்களை எல்லாம் அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒன்று சேர்த்து கூறிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இஸ்லாத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி எனக்கு உதவி செய்தவர்கள் நஸரனி அஷ்ஷபாப், வாலிபர்கள் தான் இந்த இஸ்லாத்தை கட்டி எழுப்புவதற்காக எனக்கு உதவியாக இருந்தார்கள் என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடைசி ஹஜ்ஜிலே இஸ்லாத்துடைய ஆனந்தத்திலே சந்தோஷத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையோடு ஆர்வத்தோடு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் மூச்சு விட்டு சொன்னார்கள், நஸரனி அஷ்ஷபாப், வாலிபர்கள் தான் எனக்கு உதவியாக இருந்தார்கள். இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் வாலிபர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் என்றால், சஹாபா வாலிபர்கள் இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க மிகவும் ஒரு தியாகத்தை செய்தவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த தியாகத்தின் வெளிப்பாடுதான் நாங்கள் இன்றும் முஸ்லிம்களாக இருந்து கொண்டே இருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில் சூரியன் தன்னுடைய தலைக்கு மேலால் கொண்டு வைக்கின்ற நேரத்தில் இந்த சூடு தன்னுடைய வெப்பநிலையே நமக்கு தாங்க முடியாமல் இருக்கின்ற ஒரு காலம் என்றாலும், நாளை கியாமத்துடைய அந்த நேரத்தில் சூரியன் தன்னுடைய தலைக்கு மேலால் கொண்டு வைக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் பாபிகளுடைய மூளைகள் எல்லாம் உருகுகின்ற அந்த நேரத்தில் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 7 பேர்களுக்கு தன்னுடைய அரிசில் இருந்து நிழலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறான். அந்த 7 பேர்களில் ஒருவர் யார் தெரியுமா? ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்தில், அல்லாஹ்வுடைய வழிபாட்டில், வணக்க வழிபாட்டின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்த வாலிபர்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த வாக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாத்திரம் அல்ல, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு தடவை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது, பூமியிலே என்ன நடக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இஹ்தஸத்தில் அர்ஷ் பிமௌத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? அந்த சையதுனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 35வது வருடத்தில் இஸ்லாத்துக்கு நுழைகிறார்கள். 35 தன்னுடைய 30வது வருடத்திலே இஸ்லாத்தில் நுழைகிறார்கள். இஸ்லாத்திலே நுழைந்து இஸ்லாத்துக்காக வேண்டிய எல்லா யுத்தத்திலேயும் அவர்கள் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 6 வருடங்கள் தான் இஸ்லாத்திலே வாழ்கிறார்கள். 36வது வருடத்திலே அவர்கள் இறையடி சேருகிறார்கள். அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். அந்த அவர்கள் செய்த 6 வருடம் செய்த சேவை
சஹாபா வாலிபர்கள் செய்த அந்த சேவையை முன்னிறுத்தி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வேலைகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். துனியா செல்லுகின்ற பாதையிலே நாங்கள் செல்லுகிறோம். காலையில் எழுந்ததில் இருந்து இரவு வரைக்கும் துனியாவை தேடுவதற்காக வேண்டி தங்களுடைய சம்பாத்தியம் என்பதற்காக வேண்டி சம்பாதிக்கிறோம். அவர்கள் மூலமாக நாங்கள் செலவழிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறோம், இன்னொரு தேவைகளுக்கு செலவழிக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய கபருக்காக வேண்டி, எங்களுடைய மன்னரைக்காக வேண்டி, எங்களுடைய நாளை மறுமைக்காக வேண்டி நாங்கள் சேமித்தவைகள் என்ன என்பதை பார்க்கின்ற நேரத்தில் அருமையானவர்களே, ஜீரோவாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நாங்கள் பார்க்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு தினமும் நாங்கள் தூங்குகின்ற நேரத்தில், உறங்குகின்ற நேரத்தில் நாங்கள் கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். இன்றைய தினம் எத்தனை தொழுகைகளை நாங்கள் தொழுதோம்? ஐவேளை தொழுகைகள் எந்த தொழுகை எம்மில் மீண்டும் மிஸ் ஆகப்பட்டது? எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தொழுகைகள் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ரமதானுடைய மாதத்திலே அதிகம் நாங்கள் குர்ஆன் திலாவத்துக்கள் ஓதினோம். அது ரமதானுடன் நாங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டுமா? இல்லை, அது ஒவ்வொரு தினமும் நாங்கள் ஓத வேண்டிய திலாவத்து. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல் குர்ஆனை ஓத வேண்டும். நாங்கள் யோசிக்க வேண்டும், ஒவ்வொரு தினமும் இன்றைய தினம் நாங்கள் எத்தனை பக்கங்களை நாங்கள் அல் குர்ஆனை எடுத்து ஓதி இருக்கிறோம். அல் குர்ஆன் எங்களுடைய கல்புக்கு ஒளி தரக்கூடிய அந்த அல் குர்ஆனை நாங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு எத்தனை தடவைகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓதி வர வேண்டும். நாங்கள் யோசிக்க வேண்டும், ஒவ்வொரு தினமும் எத்தனை குர்ஆனுடைய சஃப்புகள் நாங்கள் ஓதி இருக்கிறோம், எத்தனை தாள்கள் ஓதி இருக்கிறோம் என்பதை யோசித்து அவைகளை நாங்கள் ஓதி வர வேண்டும். மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகிறார்கள், சதகா நாங்கள் கொடுக்கின்ற தர்மங்கள் அது நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய்கள் முசீபத்துக்களையும் அது தடுத்துவிடும். அதே போன்று அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே. எத்தனை குர்ஆன்கள் நாங்கள், எத்தனை ரூபாக்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செலவழிக்கிறோம் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாத்திரம் அல்ல, கூவத்துடைய காலம் என்கின்ற நேரத்தில் நாங்கள் சம்பாதிக்க தெரிந்தவர்கள், நாங்கள் சம்பாதிக்கிறோம் என்று அந்த மமதையின் மூலமாக நம்மளுக்கு சம்பாத்தியத்தை காட்டி தந்த பெற்றோர்களை நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான முஃமின்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு வாழுகின்ற வழிகளை காட்டி தந்த எங்களுடைய அருமை பெற்றோர்களை நாங்கள் எவ்வாறு நாங்கள் உபசரித்து நடக்கிறோம் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையான முஃமின்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் எவ்வாறு சம்பாதித்தாலும், எவ்வாறு வாழ்க்கையை வாழ்ந்தாலும், எவ்வாறு எங்களுடைய மனைவிகளை பிள்ளைகளை நாங்கள் திருப்திப்படுத்தினாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்கே தெரியுமா இருக்கிறது? அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோர்களுடைய பொருத்தத்திலே இருக்கிறது என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கின்றார்களே. அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோர்களுடைய கோபத்தில் இருக்கிறது என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே. அருமையானவர்களே, எங்கள் பெற்றோர்களுடைய விடயத்திலே எவ்வாறு நாங்கள் கவனம் எடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையான முஃமின்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே ரிஸ்கிலே விஸ்தீரணம் அடைய வேண்டுமா? மன் அராத ஐயுவஸ்ஸி லஹு ஃபி ரிஸ்கிஹி ஃபல்யபுர் வாலிதஹு. யாருடைய வாழ்க்கையில ரிஸ்க் விஸ்தீரணம் அடைந்து செல்வாக்கு கிடைத்து எல்லா விதமான குறைபாடும் இல்லாமல் வாழ்க்கையை கடத்த வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசை வைக்கிறார்களோ தங்களுடைய பெற்றோர்களே, அருமை பெற்றோர்களே, அவர்களோடு நன்றியாக அன்பாக அவர்களுக்கு ஹிதுமத் செய்து வாழ்ந்து காட்டுங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை எங்கேயோ கொண்டு செலுத்தி விடுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அருமையானவர்களே,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாத்திரமல்ல பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், அஹம்புல் அஅமாலி இலல்லாஹி அஃதல், அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்கள் செய்கின்ற அமல்களில் மிகவும் விருப்பமான அமல் எது என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அந்தந்த நேரத்திலே நிறைவேற்றுவது இருக்கிறது. அந்தந்த நேரத்திலே தொழுகையை பிற்போடாமல் நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல். சும்மா ஐயா ரசூலல்லாஹ், அதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எது என்று கேட்ட நேரத்தில் சொல்லுகிறார்கள், பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய அருமை பெற்றோர்களை நீங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துவது, அவர்களை பராமரிப்பதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இரண்டாவது அமல் என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெற்றோர்கள் இருக்கின்ற அந்த தாய்மார்கள் இருக்கின்றார்களே, அவர்களை நாங்கள் உபசரித்து நடக்க வேண்டும். அவர்கள் வயது முதிர்ந்த காரணத்தினால் அவர்கள் வயோதிபத்தை அடைகின்ற நேரத்தில் சிறு பிள்ளைத்தனமாக நடப்பார்கள். வயோதிபத்தின் காரணத்தினால் அவர்கள் நமக்கு ஏசுவார்கள். எனவே அவைகளை எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் எங்கள் பெற்றோர்கள் அவர்களை நாங்கள் அன்பாக பண்பாக நடக்க வேண்டும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் தோழமை கொள்ள வேண்டும், நான் கூட்டாளி விடுக்க வேண்டும், அதற்கு மிகவும் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அருமை சஹாபாக்களுடைய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? எது செய்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டுவிட்டு தான் செய்வார்கள். எங்க ஒரு வியாபாரம் செல்வதாக இருந்தாலும் அனுமதி எடுத்து விட்டு தான் சொல்லுவார்கள். என்ன வேலை செய்தாலும் அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய முன்மாதிரி அவர்களுக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. அதனால் தான் உயிரை விட சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசம் வைத்தார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் கூட்டாளி பிடிக்க வேண்டுமா? நீங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் யாரையாவது எடுக்க வேண்டுமா? உங்களுடைய தாயை நீங்கள் கூட்டாளியாக எடுங்கோ. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி கேட்கிறார்கள், இரண்டாவது கட்டத்திலும் யா ரசூலல்லாஹ், அதற்கு பின்னால் இரண்டாவது முறையும் உங்களுடைய தாயை தான் நீங்கள் கூட்டாளி எடுக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ், மூன்றாவது முறையும் உங்களுடைய தாயை தான் நீங்கள் நேசிக்க வேண்டும், கூட்டாளி பிடிக்க வேண்டும். நான்காவது முறையாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அபூக்க, உங்களுடைய தந்தை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இமாம்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகின்ற நேரத்தில் 3 கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை முற்படுத்தி 4வது கட்டத்தில் தான் தந்தைக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். ஏன்? தந்தை பிள்ளைகளோடு கஷ்டப்படுவது கிடையாதா? தன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா நேரத்திலையும் முழு வாழ்நாளையும் பிள்ளைக்காக வேண்டி தியாகம் செய்பவர்கள் தந்தைமார்கள். என்றாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கட்டத்திலும் தாயை முற்படுத்தி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு தாய் இருக்கிறார்களே, தாய்மை என்பவள் இருக்கிறாரே, 3 கட்டத்தை இக்கட்டான 3 நிலைமைகளை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அதனை முதலாவது கட்டம் என்ன தெரியுமா? 3 நிலைமைகள். முதலாவது நிலைமை, தன் பிள்ளையை தன்னுடைய வயிற்றிலே 10 மாதங்கள் சுமக்கின்ற அந்த நோவினை இருக்கிறது. தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய வயிற்றிலே சுமந்த நேரத்திலே அவர்கள் விரும்பிய பயணங்கள் செய்ய முடியாது. அப்படி செய்வதாக இருந்தாலும் செல்லுவதாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற பயத்தின் மூலமாக பாதுகாப்பாக ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்.
அந்த நேரத்தில் வருகின்ற சுமைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருக்கிறதே, அவனை சொல்லி முடிக்க முடியாது. அப்பேற்பட்ட சிரமங்களை சுமந்துதான் அந்த பிள்ளையை 10 மாதம் வயிற்றிலே சுமக்கின்ற அந்த கஷ்டம், அந்த நிலைமை இருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக தாய் என்று சொன்னார்கள். இரண்டாவது கட்டத்திலும் தாய்க்கு முன்னுரிமை கொடுத்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? இரண்டாவது கட்டத்திலும் ஏன் தாயை முற்படுத்தினார்கள்? அந்த பிள்ளையை பெற்றெடுக்கின்ற நேரத்தில், பிரசவத்துடைய நேரத்தில் வருகின்ற வேதனை இருக்கிறது. அந்த வேதனைகளை யாரினாலும் மற்றிட முடியாது. அப்பேற்பட்ட இக்கட்டான ஒரு வேதனை, அந்த கட்டத்தை இமாம்கள் சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த பிரசவத்துடைய நேரத்தில் அந்த பிள்ளையை வைத்துவிட்டு தாய் வஃபாத்தாகிவிட்டார் என்று சொன்னால், அந்த தாய்க்கு ஷஹீதுடைய நன்மை, ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும். எங்களுடைய உண்மையில் இருக்கக்கூடிய ஒரு முள்ளை உடைத்தால் எவ்வளவு வேதனை இருக்கிறதோ, இமாம்கள் சொல்லுகிறார்கள், 40 எலும்புகளை ஒன்று சேர்த்து முறித்தால் வருகின்ற வேதனை அந்த நேரத்தில் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே அப்பேற்பட்ட அந்த கஷ்டத்தில், அன்பு துயரத்தில், அந்த இன்னொரு அந்த நேரத்தில் வாழ்வா ஷாவா என்ற அந்த நேரத்தில் வருகின்ற சுமைகளை எல்லாம் சுமந்து, எல்லா வருத்தங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த பிள்ளையை பெற்றெடுத்து கையில் எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் வருகின்ற எல்லா விதமான அந்த நோவினைகளும், எல்லா கவலைகளும் அந்த பிள்ளையை பார்த்தவுடனே அப்படியே சென்று விடுகிறது என்று இமாம்கள் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, எனவேதான் இரண்டாவது தடவையும் தாய்க்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். மூன்றாவது கட்டத்திலும் தாயை முற்படுத்தின காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளையை பெற்றெடுத்தவுடன் அந்த பிள்ளை நடந்து விடுவார்களா? கிட்டத்தட்ட 2 வருடங்கள், 1.5 வருடங்கள் பால் கொடுக்க வேண்டும் அல்லவா? தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி பிள்ளைகளுக்கு உணவாக கொடுக்கின்றவர்கள் தாய்மார்கள். தான் பழைய ஆடைகளை அணிந்து புதுமையான ஆடைகளை அணிவித்து அளவு பார்ப்பவர்கள் பெற்றோர்கள். தான் பசியில் இருந்து பிள்ளைக்கு உணவளித்து அழகு பார்ப்பவர்கள் பெற்றோர்கள். எனவே அருமையானவர்களே, மூன்றாவது கட்டம் என்ன தெரியுமா? அந்த 2 வருடங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளையை சுமந்து பால் கொடுத்து 2 வருடங்கள் கஷ்டப்படுவதும் தாய்தான். பிள்ளைக்காக வேண்டி பிள்ளை அவர்களுடைய சிறுநீர்கள், அதே போன்று மலம் சலங்களை துப்புரவு செய்வதில் இருந்து, பிள்ளையை கழுவுவதில் இருந்து, குளிப்பாட்டுவதில் இருந்து எல்லா கடமைகளையும் தாய் செய்கிறார் அல்லவா? எனவேதான் 3 கட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். எனவேதான் 4வது தந்தை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அருமையானவர்களே, அந்த சுவனத்தை பெற்றோர்களே, அந்த தாய்மார்களே, நாங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அவர்களை சந்தோஷமாக நாங்கள் வைக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் அருமை பெற்றோர்களுடன் அழகாக, அன்பாக, பண்பாக அவர்கள் ஏசினாலும் பேசினாலும் அவர்களுக்குரிய ஹக்குகளை நாங்கள் கொடுத்து வாழ வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்றும் எங்கள் வாழ்நாளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பமான முறையில் செலவழிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தியாகத்தை அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் யார் யாரெல்லாம் ஹயாத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஆபியத்தை, ஆரோக்கியம், நீண்ட வாழ்நாளை கொடுத்து விடுவாயாக. யார் யாரெல்லாம் மரணத்தை கபரிலே வாழ்கின்றார்களோ அவர்களுடைய மன்னரையை மனமாக்கி விடுத்து விடுவாயாக. நோயற்ற வாழ்வை தந்து விடுவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கை அமைத்து கொடுத்து விடுவாயாக. ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் மரணிக்கின்ற வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய தாரக மந்திரத்தை மொழிந்தவர்களாக எங்கள் ரூஹலை கைப்பற்றுவாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்,
لا إله